தமிழகத்தின் அத்தை கனிமொழி அவர்களே, விதவைகளே இல்லாத தமிழ்நாடா மாத்துவோம், மது விலக்கு செய்வோம், குடியே இல்லாத தமிழ்நாடா மாத்துவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க போய் ஜெயிச்ச விளாத்தி குளத்துல கழிவறைகளே இல்லாத விளாத்தி குளமா மாறி இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாத்ரூமுக்கு அங்கேயும் இங்கேயும் தேடி கழிவறைகளை தேடி போய் இன்னைக்கு அந்த பொண்ணு நாசப்படுத்தப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நீங்க லேட் ஆகுது. ஆனா இதே விஜய் அவர்கள் கூட்டத்தில் விழுந்தவர்களை விடிய விடிய சின்ன குழந்தைங்க பெரியவங்க வயசு பொண்ணுங்க ஆண்கள் பெண்கள்னு எல்லாத்தையுமே விடிய விடிய கூறு போட்டு உறவினர்களுக்கு கூட காட்டாம விடிஞ்சொன்னையே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எப்படி? ஏன் உங்க அண்ணன் முதலமைச்சராக இருந்தங்காட்டியா? பெண்களுக்கு விதவையே இல்லாத தமிழ்நாடா மாத்தித்தரேன்னு சொன்ன உங்களுக்கு, கழிவறையே இல்லாத விளாத்தி குளமா மாத்தின உங்களுக்கு உங்க அண்ணன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரியார் விருது கொடுக்கறாரு. பல்லடத்துல நடக்கிற இந்த மகளிர் அணியில மகளிரே இல்லாத தமிழ்நாட்டில் எப்படிமா நீங்க மகளிர் அணி நடத்துவீங்க? மகளிரை தான் இந்த மாதிரி கெடுத்து கொள்றானுங்களே. சின்ன பிஞ்சு குழந்தை, 2.5 வயசு குழந்தை திமுக காரங்க கெடுக்கிறான், 4 வயசு குழந்தை கெடுக்கிறான், 12வது படிக்கிற குழந்தை. தாய் தந்தை எவ்வளவு கனவுகளோட இருப்பாங்க, அந்த குழந்தைங்க படிச்சு நம்மளுக்கு ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு எண்ணிட்டு இருக்கிற ஏழை மக்களோடைய கனவுகளை சிதைச்சிட்டு கனவு காணுங்கள்ங்கிறீங்களா? கேள்விகளை கேட்கறக்கு ஆள் இல்லையா? இருக்கிறாங்க மக்களே. இன்னைக்கு 9 நாளுக்கு அப்புறம் இந்த விளாத்தி குளம் கேஸில் ஒருத்தன் அவனே ஆஜராயிருக்கான் கோர்ட்டில். இனி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க பாருங்க, வாழ்நாள் முழுவதும் ஜெயில். அவன் சந்தோஷமாக உள்ள நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு உள்ளே இருப்பான். ஏதோ ஒரு மண்வெட்டி எடுத்து 4 மண்ணை வெட்டுவான், கல்லை வெட்டுவான், அமைதியாக இருப்பான். நன்னடத்தை, இவனை வெளியே விட்டுருங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போவாங்க, வெயிலில் வெளியே அனுப்புவாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. இவன் உண்மையான கொலைக்காரனாக இருந்தா இவனை கண்டிப்பாக தூக்குல போடணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறதா என்னோட உறுதிமொழியாக இருக்குது. மக்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். நமது சின்னம் விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம்.